மகா வந்து மனசு கஷ்டத்தோடு வந்து சூர்யா வந்து இந்த மாதிரி ஸ்வேதா கூட பழகிறத பார்த்துட்டு நம்மளை வந்து வெறுப்பேற்று தான் இப்படிலாம் பண்ணுறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழலில் பாட்டி வந்து அவங்கக்கிட்ட அவங்க உன்னை வெறுப்பேற்றுறா, நீ அவனை வெறுப்பேற்று, உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் அவன் கண்டிப்பாக வந்து டென்ஷன் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படி வந்து என் பொண்ணோட வாழ்க்கை வந்து ஸ்பாயில் ஆகிடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நம்மளுக்கு தெரிஞ்ச பையனாக வந்து நம்ம நடிக்க சொன்னால் நடிக்க போகிறான், இங்கே பாரு இதெல்லாம் தப்பே கிடையாது, உன் வாழ்க்கையை காப்பாற்றிட்டு தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னோன்னே மகா ஒத்துக்கிறாங்க. அடுத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து யாரை நடிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து மகாவோட அப்பா சொல்கிறாரு, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, என் தங்கச்சியோட பையன் இருக்கான், அவனை வச்சு இந்த நாடகத்தை நடத்தி முடிச்சிடலாம், அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்கிறோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லோரும் முடிவு பண்ணுறாங்க. இங்கே வந்து காசு காணுன்ற விஷயத்த வந்து சூர்யா கிட்ட சொல்கிறாங்க. சூர்யா செமையாக டென்ஷன் ஆகிறாரு. ஒரு 2 லட்சத்துக்காக இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அவள் எந்த காசு எடுத்திருந்தாலும் அவள் இந்த குடும்பத்துக்காக தான் ஏதாவது செஞ்சுருப்பா, அதுக்காக என்ன வேணாலும் பேசுவீங்களா, மகாவை பற்றி இப்படிலாம் பேசுறது உங்களுக்குலாம் வந்து வெக்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க சித்தியை. நான் என்ன தப்பு சொல்லிட்டேன், மகா பணத்தை எடுத்தா அப்போ திருட்டுத்தனமாக தான் எடுத்திருக்கா, எவ்வளோ தைரியமாக இருந்தால் மகாவை இந்த வார்த்தையை சொல்கிறீங்க, வேறு யாரும் இருந்தால் சும்மா இருக்க மாட்டேன் சித்தி, என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியும், மகா பற்றி எல்லாருக்குமே தெரியும் இந்த வீட்டில், அவள் எவ்வளோ நேர்மையானு சொல்கிறான், அவளுக்கு பணம் அப்படி தேவைன்னா நான் வந்து அவ்வளோ பணத்தை வந்து வச்சுருக்கேன் பீரோவில், எது வேணாலும் வந்து எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணியிருக்கேன், நான் சொல்லியிருக்கேன், அவங்க அம்மா வீட்டுக்கும் கொடுன்னு சொல்லியிருக்கேன், ஆனால் இப்போ வரைக்கும் அவள் வந்து ஒரு காசு கூட எடுத்ததே கிடையாது அதுலேருந்து, அப்படிப்பட்டவன் இந்த பணத்தை எடுக்கிறாளா, தேவையில்லாதெல்லாம் பிரச்சனை பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே வந்து சூர்யா பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க காயத்ரி. சித்ரா வந்து அனாமிகா கிட்ட சொல்கிறாங்க, பாரு இந்த பணத்தை நம்ம எடுத்தது நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு அந்த பணம் பத்திரமா இருக்குல்ல, என்கிட்ட இருக்கு, நீ கவலைப்படாது அப்படின்றாங்க. அந்த வீட்டுக்கு வராங்க. உடனே வந்து சித்ரா வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க, மகா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் கரெக்டாக காயத்ரி என்ன பண்ணுறாங்க, மகா நில்லு அப்படின்றாங்க. பணத்தை எங்கே அவங்க அம்மா வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பணம், என்ன கொடுத்த, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னோடனே, ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத, பணத்தை எடுத்துகிட்டு உங்கள் அம்மா வீட்டில் கொடுத்துட்டு வந்திருக்கல அப்படின்னோடனே ஒன்றும் புரியாமல் என்ன சொல்கிறாங்க இவங்க அப்படி ராஜலட்சுமி கிட்ட கேட்குறாங்க. உடனே வந்து நல்லா திருட்டு வேலை பண்ணிவிட்டு இங்கே வந்து நடிக்கிறியா, திருடி அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க, என்னை பற்றி தேவையில்லாத பேசுகிறீங்க, அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்றாங்க. உடனே வந்து ராஜலட்சுமி கிட்ட என்னத்தை இப்படி பேசுகிறாங்க அவங்க அப்படின்னோடனே, இங்கே பாருமா நான் அதெல்லாம் பேசலை, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் நான் கேட்குறேன், ஏன் 5 லட்சத்தில் 2 லட்சம் எடுத்திருக்கேன், ஏன் என்கிட்ட சொல்லவே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு ஒன்றும் புரியாமல் 5 லட்சத்தில் 2 லட்சம் காணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக வந்து பார்த்துட்டே இருக்காங்க மகா. இங்கே பாருங்க அத்தை அப்படி சொல்ல வராங்க. இங்கே பார், எப்படினாலும் நீ இப்படி பண்ண தப்பு தான், என் பெரியவங்களுக்கு தெரியாமல் நீ வந்து இந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது, அப்படி எடுத்தாலும் எங்ககிட்ட சொல்லிடணும், நீ எந்த வேணாலும் எடு, எவ்வளோ பணம் வேணாலும் எடுத்துக்கோ, அது ஒன்றும் தப்பே கிடையாது, ஆனால் சொல்லணும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவள் எப்படி சொல்வா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க நம்ம ஐஸ்வர்யா பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஷாப்பிங் போயிட்டு நான் இப்போ தான் வந்தேன், ஏன் என் தங்கச்சி இப்படிலாம் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி யாரும் கேட்கலாமா, இங்கே மெயினாக கேட்குறதெல்லாம் ஏன் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு காயத்ரியோட வீட்டுக்காரு. இப்போ நான் என்ன கேட்டுட்டேன், பின்ன வீட்டுக்கு வந்த மருமகளை திருடின்னு கேட்டிருக்கேன், நீ எல்லாம் ஒரு பொண்ணு நான் இப்படியே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் தங்கச்சியை பார்த்து திருடினீங்களா, எவ்வளோ தைரியமாக இருந்தால் அந்த வார்த்தையை சொல்லுவீங்க அப்படின்னோடனே, இங்கே பாருமா 5 லட்சம் வச்சோம், 3 லட்சம் தான் இருக்குது, 2 லட்சம் காணோம், அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் பேச்சு வாங்க வேண்டியது இருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அதில் எப்படி 2 லட்சம் இருக்கும், ஏன் மகா சொல்ல வேண்டியதானே, நான் எனக்கு தான் அந்த பணத்தை கொடுத்தேன்னு சொல்லிட்டு அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது உனக்கு கொடுத்தாளா, ஆமாம், எதுக்காக கொடுத்தா, அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நான் யார் வந்து சொல்லணுமோ அவங்கக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கிட்ட காயத்ரி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்கிட்டயே சொல்ல மாட்டேன், பின்ன நீங்கள் இப்போலாம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை, அதனால் உங்களை எனக்கு பிடிக்கல, அதனால் நான் வந்து ராஜலட்சுமி வந்து அத்தைக்கிட்ட தான் சொல்வேன் அப்படின்றாங்க. உடனே சரி என்கிட்ட சொல்லி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மகா வந்து அவசரமாக வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருந்தா, அப்போ வந்து வீட்டில் வந்து செலவுக்கு வந்து ஒரு வேளை நான் இல்லைன்னா அந்த டைமில் எல்லோரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட 2 லட்சம் கொடுத்துட்டு போனா, எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கொடுன்னு சொல்லிட்டு போனா அப்படின்னு இவ்வளோ பொறுப்பாக மகா செஞ்சுருக்கா, அதுக்காக நீங்கள் எல்லோரும் பாராட்டலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் இப்படியே பேசுவீங்க அப்படின்னு, இதெல்லாம் நான் நம்ப முடியாது, இதெல்லாம் பொய் சொல்கிறா இவ, அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்றாங்க சித்ரா. எதுக்காக கிடையாதுன்னு சொல்கிறீங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க, பொய் சொல்கிறான்னு சொல்லிட்டு, அப்போ உண்மையை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அதை கேட்டு சித்ராக்கு அப்படியே முழிக்கிறாங்க. என்ன சித்ரா ஒன்றும் புரியலையே, என்ன உண்மை சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு தங்கச்சியும் சேர்ந்து நாடகம் போடுறாங்க. அந்த பணம் அவங்கக்கிட்ட இல்லையா, இப்போ போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா போய்ட்டு அந்த படத்தை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ராஜேஷ் அந்த படத்தை எடுத்து வந்து எல்லாருக்கிட்டையும் காட்டுறாங்க. என் மருமக எவ்வளோ நல்லவனு இப்போது புரிஞ்சுக்குங்கன்னா, அவள் பணத்துக்கு என்றைக்குமே ஆசைப்பட மாட்டா, இந்த வாய் என்னென்ன பேசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கேட்குறாங்க காயத்ரிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே போகிறாங்க. அவங்க பேசுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, எப்படா உன்னை வந்து வீழ்த்தலாம், நிறைய பேர் காத்துட்ருக்காங்க, ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு மகாக்கா அவங்க மாமியார் புத்தி சொல்லிட்டு போகிறாங்க. மகா யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு தெரியாமல்.
தெரியாமல் ரூமுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அந்த டைமில் அவங்க பையனும் வந்து கேட்குறாரு, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பீரோட செக் பண்ணுறாங்க. நான் வச்சிருந்த காசுலாம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காசையும் தேடுறாங்க. என்னாச்சுமா, அந்த 2 லட்சம் வந்து நீயே எடுத்து வச்ச? ஆமாம். சரி அதுக்கு எதுக்குமா டென்ஷன் ஆகிற? போனால் போகுது, அவங்க காசு தானே அப்படின்னோடனே 2 லட்சம் இல்லடா, மொத்தம் 5 லட்சம்டா, 5 லட்சமும் காணோம்டா. என்னது 5 லட்சமா? 5 லட்சத்தையும் எடுத்திருக்காடா அவ. என்ன பண்ணான்னு தெரியல, 2 லட்சம் தான் எடுத்து வந்து கொடுத்தா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எல்லாம் உன்னை பொண்டாட்டி தான்டா இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிறாங்க. உடனே ஐஸ்வர்யா அங்கே வராங்க. என்னாச்சு, 5 லட்சத்தை காணுமா? என் தங்கச்சி மேலே வீண் பழி போட்டிங்களே, அதுக்கு தான் 3 லட்சத்தை நான் உங்களுக்கு ஃபைன் போட்டிருக்கேன். அந்த ஃபைனில் தான் இப்போ ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க 2 பேரும். இதோட முடியுது.